வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் ஹரிபிரசாத். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஃபஸ்ட் இயரில் ரிமைனிங் டாபிக்ஸ். இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த டாபிக்ஸில் இருந்தால் கொஸ்டின் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரிமைனிங்காக இருக்கிற டாபிக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராவிடேஷன் இருக்குது. கிராவிடேஷன் கம்பேரிட்டிவ்லி சின்ன சாப்டர் தான், கன்செப்ட்ஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த கிராவிடேஷன் சாப்டர் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம், லீனியர் மொமெண்டம், அந்த மாதிரி ஒரு சில டாபிக்ஸ்லேருந்து கொஞ்சம் செலக்டட் கொஸ்டின்ஸோடு தான் நான் வந்திருக்கேன். ஸோ ஹோப் யூ ஆர் ஆல் ஸ்டடியிங் வெல். ஸோ மற்ற இன்ட்ரொடக்ஷன்ஸ் எதுவும் தேவையில்லை, டைரக்ட்லி ஐம் கோயிங் டு த கொஸ்டின். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 3 particles each of mass m are kept at the corners of an equilateral triangle of side L. The force exerted by this system on another particle of the same mass or mass m placed at the midpoint of any side is equal to. அப்படின்னு பார்க்கும்போது 3 particles are placed at the corners of an equilateral triangle அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு m and m ஈக்குவலேட்டருங்கிறனால சைட் லெங்த் சேமாக இருக்கும். அண்ட் திஸ் ஆங்கிள் இஸ் 60 degree. இந்த பார்ட்டிகிள்ஸ் சிஸ்டத்தோட இந்த இடத்துல இன்னொரு மாஸ் நம்ம வச்சுருக்கோம். தட் இஸ் இட் இஸ் பிளேஸ்ட் another mass of m placed at the midpoint of any side. இங்கே தான் வச்சுருக்கோம். ஸோ இந்த பார்ட்டிகிளுக்கு இந்த 3 மாஸ்னால எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், this mass will be attracted by this mass and also by this mass. and இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக தானே இருக்கும். இதுவும் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது, இதுவும் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது. ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இதுவும் L/2 தான், இதுவும் L/2 தான். ஸோ சேம் டிஸ்டன்ஸ், ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த சென்டரில் இருக்கிற மாஸுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரே ஒரு ஃபோர்ஸ் மேலே ஒரு மாஸ் இருக்குது இல்லையா, அந்த மாஸ்லேருந்து வர்ற அட்ராக்ஷன் மட்டும்தான் அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. இதை நம்ம F net அப்படின்னு எடுத்துடலாம். இந்த லெங்த் உங்களுக்கு தெரியும், ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட கார்னர்லேருந்து ஒரு சைடோட மிட் பாயிண்ட்டுக்கு வர டிஸ்டன்ஸ் வேணால் கால்குலேட் பண்ணிக்கலாம். நம்ம இதை x அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா sin 60 is equal to x divided by L அப்படின்னு வந்துடும். ஸோ x is equal to L sin 60 or it is √3/2 L. இதெல்லாம் சின்ன கிளாஸ்லேயும் நம்ம படிக்கிறது தான். ஸோ அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ கால்குலேட் பண்ணலாம், g into m1 m2 அப்படின்னா m² அப்படின்னு வந்துடும், டிவைடட் பை r² மீன்ஸ் இந்த சைடோட ஸ்கொயர் தான், எக்ஸோட ஸ்கொயர் தான். ஸோ x² அப்படின்னா √3/2 L the whole square. ஸோ your answer will be 4. இந்த 2 மேலே போயிடும். ஸோ 4gm² டிவைடட் பை 3L² வந்துடும். ஸோ your answer is third option. ஸோ கிராவிடேஷனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்ஸ் இருக்குது, கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் பிட்வீன் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது, அதே மாதிரி பொட்டென்ஷியல் அண்ட் கைனட்டிக் எனர்ஜி இருக்குது, தென் டைம் பீரியட் இருக்குது. இந்த 3 டாபிக்ஸ் இருக்கிறதுலே கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் பார்த்துக்கோங்க. ஸோ த நெக்ஸ்ட் டாபிக், 2 particles of masses m1 and m2 and given that m1 greater than m2, they move in circular path under the action of their mutual gravitational attraction. ஸோ வேறு எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுமே அங்கே இல்லை. அது ஒரு 2 particle சிஸ்டம் தான். ஒரு பார்ட்டிக்கிள் m1 மாஸும் இன்னொரு பார்ட்டிக்கிள் m2 மாஸும். they are moving in circular path under the action of their mutual gravitational attraction. While doing so, their separation remains constant. ஸோ இந்த 2 மாஸுமே m1ம் சரி m2ம் சரி ரெண்டுமே சர்க்குலர் பாத்தில் ஒரு மூமெண்ட்டில் தான் இருக்குது. இருந்தாலும் அவருக்கு இடையில வர செப்பரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா there is no external force acting on the system. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அங்கே ஆக்ட் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் இந்த சிஸ்டத்தோட சென்டர் ஆஃப் மாஸ் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ m1 m2 இப்படி இருக்குது அப்படின்னா அங்கே இந்த 2 பேருக்கும் சேர்த்து ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். அந்த சென்டர் ஆஃப் மாஸோட பொசிஷனுக்கு எந்த சேஞ்சுமே இல்லை. படிச்சிருப்பீங்க, எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும்போது மட்டும்தான் சென்டர் ஆஃப் மாஸோட பொசிஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ m1 greater than m2. ஸோ மேபி த சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் அ பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கிள் ரொட்டேட் பண்ணுற ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் r1ம் இதோடது r2வும் எடுத்துக்கலாம். ஸோ தட் மீன்ஸ் m1 r1 should be equal to m2 r2. ஆனால் இந்த r1 + r2 அப்படின்னா அது யாராக இருக்கும், r இருக்கும். நமக்கு செகண்ட் பார்ட்டிக்கிளோட
ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் தான் கண்டுபிடிக்கணும், அதாவது R2 ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் R1க்கு பதிலாக R minus R2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க. இந்த R1 equal to R minus R2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா you will get R2 is equal to M1 divided by M1 plus M2 into R அப்படின்னு வந்துடும். இல்லைனா சப்போஸ் ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கிள் தான் கேட்டாங்க அப்படின்னா that will be R1 equal to M2 divided by M1 plus M2 into R அப்படின்னு வந்துடும். இது ரொட்டேஷனல் மோஷனில் வர கன்செப்ட் தான், சென்டர் ஆஃப் மாஸோட ப்ராப்பர்ட்டி. பட் அது இங்கே கிராவிடேஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ ரேடியஸ் ஆஃப் த செகண்ட் பார்ட்டிக்கிள் தான் கேட்குறாங்க. ரேடியஸ் ஆஃப் த செகண்ட் பார்ட்டிக்கிள் இஸ் M1 divided by M1 plus M2 into R அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ கிராவிடேஷன் தான். கிராவிடேஷனில் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கும்போது நிறைய பேப்பர்ஸில் வந்து பல டிஃப்ரெண்ட் சாப்டர்ஸில் இருந்து வர்ற கன்செப்டை வந்து மிக்ஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். சென்டர் ஆஃப் மாஸுங்கிறது ரொட்டேஷனல் டைனாமிக்ஸ்லையும், அதே மாதிரி இந்த கிராவிடேஷனுங்க ரொட்டேஷன் ஆஃப் த பார்ட்டிகல் அண்டர் மியூச்சுவல் ஃபோர்ஸுங்கிறது கிராவிடேஷன்லையும் வர டாபிக். இந்த ரெண்டு டாபிக்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கேர்ஃபுல் அபவுட் திஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ ஹியர் ஆன்சர் இஸ் த ஃபோர்த் ஆப்ஷன். ஓகே, தென் இந்த கொஸ்டினில் நான் ஏன் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம அந்த இக்குவேஷன் வந்து மறந்துடக்கூடாது. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், நம்ம வந்து நிறைய இக்குவேஷன்ஸ் வந்து இருந்தாலும் எந்தெந்த இக்குவேஷன் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, இல்லை எந்தெந்த இக்குவேஷன் வந்து நம்ம மறக்காமல் மைண்டில் வைக்கணும் அப்படின்றத ஞாபகப்படுத்துறது தான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் நான். The height at which the acceleration due to gravity becomes g/9. நம்மளுக்கு தெரியும் எர்த்தோட சர்ஃபஸில் தான் கிராவிட்டி வந்து மேக்ஸிமமாக இருக்கும். மேலே போனாலும் சரி கீழே வந்தாலும் சரி கிராவிட்டியோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ கிராவிட்டி எந்த ஹைட்டில் g/9 ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் மைண்டில் ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கும். ஒன்று வந்து கிராவிட்டி அட் ஹைட் h is equal to g into 1 minus 2h by r அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அதே மாதிரி கிராவிட்டி அட் ஹைட் h is equal to gr square divided by r plus h whole square இருக்குது. இது வந்து gm by r plus h whole square அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறதுங்கிறதுல நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருப்பீங்க நிறைய பேர். ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா the height must be very 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 less compared to the radius of earth. ஆனால் அதாவது ஜென்ரலாக நம்ம இந்த ஈக்குவேஷன் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஹைட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிற சிச்சுவேஷனில் மட்டும்தான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ண முடியும். ஸோ the equation that you have to use is the second one. So gravity at height h is equal to gr square divided by r plus h whole square. Gravity at height ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல, that is g/9 is equal to gr square divided by r plus h whole square. g வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக தான் இருக்குது. ஸோ நம்ம ரெண்டு சைட்லேயும் ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாம். ஸோ இட் வில் பிகம் 1/3 is equal to r divided by r plus hன்னு வந்துடும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா ஹெச்சோட வேல்யூ வந்து 2r அப்படின்னு இருக்கும். செகண்ட் ஆப்ஷன், சாரி தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ஆன்சர். h is equal to 2r. Okay. And the next one, the minimum energy required to launch a mass of the minimum energy required to launch an m kilogram satellite from the surface of earth in a circular orbit at an altitude of 2r. h தான் 2r. r is the radius of earth. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து டீல் பண்ணும்போது வேறு எந்த பிரின்சிபலுமே இல்லை. யூ ஹாவ் டு டேக் த கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி ஆல்வேஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ அப்படி எடுத்துட்டா எர்த்தோட சர்ஃபஸ்லேருந்து ஒரு சேட்டலைட்டை வந்து நம்ம லான்ச் பண்ணணும். ஸோ எர்த்தோட சர்ஃபஸில் இருக்கும்போதும் அந்த சேட்டலைட் வந்து அதோட ஆர்பிட்டில் இருக்கும்போதும் டோட்டல் எனர்ஜி வந்து கன்சர்வ்டாக தான் இருக்கும். அதாவது டோட்டல் எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ எர்த்தோட சர்ஃபஸில் இருக்கும்போது அதுக்கு இருக்கிற எனர்ஜி வந்து g கேபிட்டல் M ஸ்மால் m டிவைடட் பை r. பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்போயுமே இருந்துட்டு தான் இருக்கும். ப்ளஸ் அதோட சேர்த்து ஒரு அடிஷனலாக ஒரு கைனட்டிக் எனர்ஜியோட ஃபார்மில் வந்து நம்ம அடிஷனலாக ஒரு எனர்ஜி கொடுக்குறோம். அந்த எனர்ஜி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. E is equal to அந்த ஆர்பிட்டுக்கு போயிட்டா அது கைனட்டிக் எனர்ஜி இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். ஏன்னா ஆர்பிட்டில் வந்து ரொட்டேட் பண்ணுறது தான் போகுது, இல்லாமல் அங்கே சும்மா போய் அங்கே நிற்கிறதுக்கு போகல. அங்கே வந்து ரொட்டேஷனல் மோஷனில் தான் இருக்கும். ஸோ ரொட்டேஷனல் மோஷனில் இருக்கிற ஒரு ஆர்பிட்டில் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சேட்டலைட்டோட டோட்டல் எனர்ஜினா பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி. அதோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும்? இட் இஸ் gmm டிவைடட் பை 2 into r plus h. இந்த இக்குவேஷனில் மைண்டில் தான் இருக்கணும். தென் டோட்டல் எனர்ஜி வந்து அந்த ஆல்டிடியூட வேல்யூ வந்து 2rனு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் மைனஸ் gmm டிவைடட் பை 2 into r plus ஹெச்சோட வேல்யூ வந்து 2r அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் gmm டிவைடட் பை
இது வந்து 3r 6r தானே வரும் 3r into 2. So the required energy that must be provided equal to இது வந்து நம்ம ரைட் சைடு கொண்டு போயிடலாம். So that is GMM divided by R minus GMM divided by 6R தானே வரும். So GMM by R வெளியில் எடுத்துட்டா 1 minus 1 by 6 that is equal to 5 by 6 into GMM divided by R அப்படின்னு வந்துடும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன். ஆனால் 5 by 6 GMM by R அப்படின்னு வருது, இதை எப்படி செகண்ட் ஆப்ஷன் ஆன்சர் ஆகும் அப்படின்னு நினைக்காதீங்க. நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5 by 6 அப்படி இருக்கட்டும். இந்த GMக்கு பதிலாக ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்கும். இட் இஸ் GM by R ஸ்கொயர். ஸோ நான் வந்து அந்த GMக்கு பதிலாக GR ஸ்கொயர் அப்படின்னு கொடுக்குறோம், M divided by R. So இந்த R ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டா you will be getting it is equal to 5 by 6 mgr, right? So second option தான் ஆன்சர் வரும். இது வரைக்கும் வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியும், இல்லை நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிருக்காதீங்க. இந்த GM மோஸ்ட்லி எல்லா கொஸ்டின்லையுமே இந்த கேபிட்டல் ஜிக்கு பதிலாக ஸ்மால் ஜீரோ டைமில் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தான் நம்ம இந்த இக்குவேஷன், திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் தட் வி ஆர் ஸ்டடிங் இன் கிராவிடேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், given that a mass of நான் டைரெக்டாக ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ட்விஸ்டிங் ஏதாவது சின்னதாக ஏதாவது ட்விஸ்டிங் இருக்கிற கொஸ்டின் தான் மோஸ்ட்லி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணியிருக்கேன். given that the mass of m given that the mass of earth is m and the radius is capital R, a body is dropped from a height equal to the radius of earth, height equal to the radius of earth above the surface of earth. When it reaches the ground, what will be the speed? ஒரு பார்ட்டிகிளை வந்து நம்ம r ஹைட்டில் இருந்து ரிலீஸ் பண்ணுறோம். r ஹைட்டில் இருந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரிலீஸ் பண்ணுற டைமில் அதுக்கு வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். அது எர்த்தோட சர்ஃபஸில் வந்து டச் ஆகும்போது அதுக்கு கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ, கைனெட்டிக் எனர்ஜியில் ஸ்பீடு எவ்வளோ இருக்குன்னு தான் கேட்குறாங்க. இதுக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற சொல்யூஷன் மெத்தட் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி தான். ஸோ லெட் த பார்ட்டிகிள் பி அட் அ ஹைட் ஆஃப் h ஹைட்டில் இருக்கும்போது அதுக்கு வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த ஹைட்டோட வேல்யூ வந்து ரேடியஸ் ஆஃப் எர்த்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியலி அதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து மைனஸ் GMM டிவைடட் பை R ப்ளஸ் ஹைட்டோட வேல்யூ வந்து ரேடியஸ் ஆஃப் எர்த்னு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் இனிஷியலி அது கைனெட்டிக் எனர்ஜி இல்லை 0 ஈக்குவல் டு எர்த்தோட சர்ஃபஸ்க்கு வந்துச்சு. எர்த்தோட சர்ஃபஸ்க்கு வரும்போது அதோட கைனெட்டிக் எனர்ஜி ½ into mv ஸ்கொயர், பொட்டென்ஷியல் எனர்ஜி மைனஸ் GMM divided by R. இதில் minus GMM divided by 2R equal to ½ into mv square minus GMM divided by R. என்ன பண்ணலாம், இந்த GMM by R வந்து இந்த சைடுக்கு வரட்டும். ஸோ அப்படி இருக்கும்போது GMM divided by R இதை வந்து நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறேன். ஸோ அது பாசிட்டிவாக மாறிடும். ஸோ இன்டு 1 minus 1 by 2 தான் இருக்கும், ஈக்குவல் டு ½ into mv ஸ்கொயர். இந்த m வந்து நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ திஸ் இஸ் GM divided by R into 1 by 2 equal to v square divided by 2. 2 cancel ஆகிட்டா we will be getting the speed with which the particle touches the ground will be root of GM divided by R அப்படின்னு வரும். ஸோ root of GM by R, yes, first option itself is the answer, root of GM by R. Okay. In the question, a body of mass m is placed on the surface of earth which is taken from earth surface to a height of h equal to 3r, then the change in gravitational potential energy oda change in gravitational potential energy கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தெரியும். final potential energy minus initial potential energy, அதாவது GMM by R2 மைனஸ் GMM by R1 மைனஸ் GMM by R2 அப்படின்னு நீங்கள் எடுத்துருவீங்க. பட் அந்த டைரக்ட் மெத்தடுக்கு நீங்கள் போக வேண்டாம். அங்கே ஒரு ஷார்ட்கட் மெத்தட் நான் சொல்கிறேன். இந்த சேஞ்ச் இன் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த மெத்தட்ஸ் எதுவுமே அந்த ஸ்டாண்டர்ட் மெத்தட்ஸ் எதுவுமே நீங்கள் சூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா டைம் கொஞ்சம் அதுக்கு கன்சியூமிங் தான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேஞ்ச் இன் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி கேட்டால் ஒரு ஆப்ஜெக்டை வந்து எர்த்தோட சர்ஃபஸ்லேருந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு நம்ம கொண்டு போகிறோம். ஸோ அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வாட் இஸ் இன்க்ரீஸ் இன் இல்லை வாட் இஸ் டிக்ரீஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க, mgr இன்டு n டிவைடட் பை n+1, வேர் என்னங்கிறது ஹைட் ஃப்ரம் த சர்ஃபஸ் ஆஃப் எர்த் தான்.
எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து எவ்வளோ ஹைட்டுக்கு போகுது. ஸோ இந்த ஈக்குவேஷன் நீங்கள் டேரெக்டாக இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. வித்தின் செகண்ட்ஸ் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ mgr இன்டு என்னங்கிறது ஹைட்டோட வேல்யூ தான் 3 தானே. ஸோ 3 டிவைடட் பை 3 + 1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3/4 mgr. இல்லைனா நீங்கள் gmm/r வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபைனலாக அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாகும். அதுவும் இல்லாமல் அந்த ஜிஎம்மை வந்து மறுபடியும் நம்ம gr² அப்படின்னு கொடுத்து கால்குலேட் பண்ணி ஈஸி தான், இல்லைன்னா ரொம்ப டஃப்னுலாம் நான் சொல்லலை. இது வந்து நீட்டை பொறுத்த வரைக்கும் அது டஃப்னஸ், இட் இஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் டஃப்னஸ். அது வந்து நம்ம டைம் வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக எவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இருக்குது. மோஸ்ட்லி எல்லா கொஸ்டினுமே நீங்கள் இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு நீட் மாடல் கொடுத்தீங்கன்னா மேபி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். பட் ஆன்சர் பண்ண முடியுங்கிறத விட அந்த கிவன் டைம் ஸ்லாட்டுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணுறது தான் முக்கியம். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ஷார்ட்கட் மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்க்ரீஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு mgr இன்டு n டிவைடட் பை n + 1. என்னங்கிறது எந்த ஹைட்டுக்கு நம்ம கொண்டு போகிறோம் அந்த நம்பர் தான். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் தேர்ட் ஆப்ஷன். Then the time period of a satellite of Earth is 5 hours. If the separation between the center of Earth and the satellite is increased to 4 times the previous value, the new time period will be equal to. Separation between the center of Earth and the satellite is increased to 4 times the previous value. இது வந்து கெப்லர்ஸ் law வச்சு தான், third law வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணணும். Square of the time period is directly proportional to cube of the radius of rotation. அப்போது T1 divided by T2 whole square is equal to R1 divided by R2 whole cube வந்துடும். T1 ஓட வேல்யூ வந்து 5 மணி நேரம், T2 வந்து நம்மளுக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும். whole square is equal to R1ங்கிறது நம்ம Rனே எடுத்துருவோம். இனிஷியல் ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து R. ஃபைனல் ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. if the separation between the center of Earth and the satellite is increased to 4 times the previous value. முதல்ல இருந்ததை விட 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆருக்கு பதிலாக நம்ம 4R அப்படின்னு கொடுத்துடணும், ஹோல் கியூப். ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது 25 டிவைடட் பை T2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/4 கியூப் அப்படின்னா 64 தானே வரும். 4 cube is equal to 1/4 raised to 3, 64. அப்போ T2 square is equal to 64 into 25. ஸோ T2 இதை வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ரெண்டுமே ஸ்கொயர் தான். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்துருவோம். 8 into 5 that is equal to 40 hours. Third option is the answer. மல்டிப்ளை பண்ணுறதுக்கும் இதுக்கெல்லாம் மினிமம் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஷார்ட்கட்டில் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் இங்கே ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A body is projected vertically upwards from the surface of a planet of radius r with a velocity equal to half of the escape velocity for that planet. So what is the maximum height reached by the body? இதுக்குமே நம்ம பொட்டென்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, அந்த கன்சர்வேஷன் வச்சு நம்ம ஆன்சர் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹைட்லேயும் சரி, சர்ஃபேஸ் ஆஃப் த பிளானட்லேயும் சரி, டோட்டல் எனர்ஜி வந்து இட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ நீங்கள் எழுதும்போது இனிஷியலி பொட்டென்ஷியல் எனர்ஜி மைனஸ் gmm/r ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி வந்து half இன்டு மாஸ் ஆஃப் த பாடி இன்டு v ஸ்கொயர். வெலோசிட்டியோட வேல்யூ வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்கல்ல, mv² is equal to minus gmm divided by r plus h plus 0. மேக்ஸிமம் ஹைட்டில் கைனடிக் எனர்ஜி இருக்காது. ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, வெலோசிட்டி வந்து எஸ்கேப் வெலோசிட்டியோட பாதியாக இருக்குது. எஸ்கேப் வெலோசிட்டியோட ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும். எஸ்கேப் வெலோசிட்டி ஈக்குவல் டு 2gm divided by r. ஸோ இந்த வெலோசிட்டிக்கு பதிலாக எஸ்கேப் வெலோசிட்டியோட ஹாஃப் அப்படிங்கிறது நீங்கள் இதில் இந்த விக்கு பதிலாக half of escape velocityன்னு கொடுத்து அதை சால்வ் பண்ணி நீங்கள் அந்த ஹைட்டோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். பட் அது வந்து கொஞ்சம் டைம் ஆகுங்கிறதுனால நான் இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் அதான் நான் சொன்னேன். நம்ம அந்த மெத்தடிக்கலாக போகணுன்ற அவசியம் இல்லை. லாஜிக்கலாக நீங்கள் போனீங்களாலும் ஆன்சர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும் அப்படின்னா we can follow that method. ஸோ இது வந்து இந்த டைரக்ட் மெத்தடில் சால்வ் பண்ணுறதை விட நான் ஒரு ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது r plus h is equal to r divided by 1 minus n square
நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ஹைட்டோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எர்த்தோட சர்ஃபஸ்லேருந்து எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் r/1 - n². எர்த்தோட சர்ஃபஸ் இல்லை, எர்த்தோட சென்டர்லேருந்து எவ்வளோ தூரம் போகும், சென்டர்லேருந்து போகிற தூரம் வந்து இப்போ அந்த பிளானெட்டு இது வந்து r ரேடியஸ், இது h ஹைட்டு வரைக்கும் போகுது. இது அதோட மேக்ஸிமம் ஹைட் அப்படின்னா சர்ஃபஸ்லேருந்து எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஹெச்சை கண்டுபிடிங்க. சென்டர்லேருந்து எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா r+h தூரம் அதுக்கு ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து நம்ம ஹெச் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு r/1 - n² - r அப்படின்னு எடுத்துடலாம். இந்த மெத்தட் வந்து அதை விட கொஞ்சம் டைம் கன்சம்ஷன் தான். இந்த ஈக்குவேஷன் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, r+h is equal to r/1 - n². ஸோ r/1 - n² அப்படின்னா என்னோட வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1/2 தானே, 2ன்னு எடுத்துக்காதீங்க. எஸ்கேப் வெலோசிட்டியோட இந்த வெலோசிட்டி ஈக்குவல் டு n டைம்ஸ் எஸ்கேப் வெலோசிட்டி. ஸோ இந்த என்னோட வேல்யூ வந்து இங்கே 1/2 தான். ஸோ 1 - 1/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா 1/4 மைனஸ் r அப்படின்னு தானே வரும். ஸோ திஸ் இஸ் r டிவைடட் பை, ஒரு நிமிஷம் நம்ம வந்து இதை கொஞ்சம் இரேஸ் பண்ணாமல் நம்மளுக்கு எழுதுறதுக்கு இடம் பத்தாது. ஸோ we can check the answer. r divided by 1 - 1/4 அப்படின்னா 3/4 minus r அப்படின்னு வந்துடும். ஸோ the height required equal to 4r divided by 3 minus 4r/3 தானே, 4r/3 minus rன்னு வந்துடும். ஸோ that is equal to r/3 is the answer. r வெளியில் எடுத்துட்டா 4/3 minus 1 is equal to 1/3. ஸோ r/3 செகண்ட் ஆப்ஷன் தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ கம்மிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃப்ரம் கிராவிடேஷன். கிராவிடேஷன்லேருந்து இன்னும் 2 கொஸ்டின் இருக்குது. The acceleration due to gravity on the surface of the moon is 1/6 that of the surface of earth and the diameter of the moon is 1/4 that of earth. So the ratio of the escape velocities of moon, earth and the moon will be. So மூனோட எஸ்கேப் வெலோசிட்டி, எர்த்தோடையும் மூனோடையும் எஸ்கேப் வெலோசிட்டியோட ரேஷியோ தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ எஸ்கேப் வெலோசிட்டிங்கிறது √2gm டிவைடட் பை r. இதில் 2g வந்து கான்ஸ்டன்ட், மற்ற 2 ஃபேக்டர்ஸ் தான் வேரியபிளாக இருக்குது. வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்குது, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் த சர்ஃபஸ் ஆஃப் எர்த். அப்போ இந்த 2gm/r வச்சு நம்ம சால்வ் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா gmக்கு பதிலாக gr² அப்படின்னு கொடுத்துட்டா இட் இஸ் √2gr அப்படின்னு வந்துடும். இந்த gmக்கு பதிலாக நம்ம gr² கொடுக்குறோம். ஸோ r-ம் r² கேன்சல் ஆகிடும். ஸோ எஸ்கேப் வெலோசிட்டியோட ரேஷியோ வந்து நம்ம இதிலேருந்தே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ escape velocity of earth divided by escape velocity of moon is equal to square root of gravity of earth வந்து gன்னு எடுத்துக்கலாம், மூனோட கிராவிட்டி வந்து g/6 அப்படின்னு இருக்குது. ஸோ இட் இஸ் g/6 into radius of earth வந்து r அப்படின்னு எடுக்கலாம். ரேடியஸோட ரேஷியும் டயமீட்டரோட ரேஷியும் சேமாக தான் இருக்கும். ஸோ டயமீட்டர் ஆஃப் த மூன் இஸ் 1/4 தட் ஆஃப் எர்த் அப்படின்னு இருக்குது. அப்போது மூனோட டயமீட்டர் அல்லது ரேடியஸ் வந்து r/4ன்னு எடுத்துக்குவோம். ஸோ gr கேன்சல் ஆகிடும். ஸோ எஸ்கேப் வெலோசிட்டி ஆஃப் எர்த் டிவைடட் பை எஸ்கேப் வெலோசிட்டி ஆஃப் மூன் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், இது வந்து 24 மேலே போயிடும், 24. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. An object is shot vertically upwards from the surface of earth with a speed of n times escape velocity where v is the escape speed and n less than 1. r is the radius of earth, then the maximum distance of the object from the center of earth. எர்த்தோட சென்டர்லேருந்து எவ்வளோ தூரம் போகும், எர்த்தோட சென்டர்லேருந்து வர தூரம் அப்படின்னா r+h தான். இந்த r+h வந்து r டிவைடட் பை 1 மைனஸ் n². அதை நான் முன்னாடியே சொன்னேன். எர்த்தோட சென்டர்லேருந்து எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா r/1 மைனஸ் n². இல்லை சர்ஃபஸ்லேருந்து எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா r/1 மைனஸ் n² மைனஸ் r. இந்த r வந்து அப்போ லெஃப்ட் சைடு கொண்டு போகணும். ஸோ இந்த கொஸ்டினில் சென்டர் ஆஃப் எர்த்துன்னு கேட்டதுனால 4வது ஆப்ஷன் தான் உங்கள் ஆன்சர், r/1 மைனஸ் n². Then the energy required to move a body of mass m from an orbit of radius 2r to 3r. நிறைய பேர் ஈஸி கொஸ்டினாக இருந்தால் கூட நிறைய பேருக்கு வந்து மிஸ்டேக் வர்ற ஒரு கொஸ்டின் தான் இது. எனர்ஜி ரிக்வயர்ட் டு மூவ் a body அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க.
2r ரேடியஸில் இருக்கிற ஆர்பிட்லேருந்து 3r ரேடியஸ்க்கு நம்ம கொண்டு போகணும். ஒரு ஆர்பிட்டில் ஒரு பார்ட்டிக்கிள் இருக்கும்போது அந்த பார்ட்டிக்கிளுக்கு வந்து ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டுங்கிறது பாசிபிளே இல்லை. ஸோ இங்கே நிறைய பேர் வந்து டிஃபரன்ஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி எடுக்கணுமா இல்லை டிஃபரன்ஸ் இன் டோட்டல் எனர்ஜி எடுக்கணுமா அப்படின்ற டவுட்டில் இருக்கும். ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம 2r ரேடியஸ்லேருந்து 3r ரேடியஸ் கொண்டு போனோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆல்ரெடி ஸ்டேட் ஆஃப் மோஷனில் தான் இருக்குது. ஸோ அது கைனட்டிக் எனர்ஜியும் இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜியும் இருக்கும். இப்போ உங்ககிட்ட கேட்குறாங்க எர்த்தோட சர்ஃபஸ்லேருந்து ஒரு ஹைட்டு கொண்டு போகணும், எர்த்தோட சர்ஃபஸ்லேருந்து ஒரு ஹைட்டு கொண்டு போகணும் அப்படின்னா சர்ஃபஸில் வந்து அதுக்கு ரொட்டேஷனே இருக்காது. ஸோ இங்கே வந்து ஆர்பிட்டை தான் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஆர்பிட்டை சேஞ்ச் பண்ணும்போது ரிக்வயர்ட் எனர்ஜி ஈக்குவல் டு சேஞ்ச் இன் டோட்டல் எனர்ஜி. ரெஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்டை தான் நீங்கள் மேலே கொண்டு போகிறீங்க அப்படின்னா அங்கே ஒர்க் டன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இங்கே வந்து ஒர்க் டன் அல்லது எனர்ஜி ஈக்குவல் டு சேஞ்ச் இன் டோட்டல் எனர்ஜி. சேஞ்ச் இன் டோட்டல் எனர்ஜி அப்படின்னா ஹியர் ரிக்வயர்ட் எனர்ஜி ஈக்குவல் டு சேஞ்ச் இன் டோட்டல் எனர்ஜி, தட் இஸ் ஃபைனல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் எனர்ஜி. ஏன் டோட்டல் எனர்ஜி எடுக்கிறோம் அப்படிங்கிறது புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி 2rங்கிற ரேடியஸில் ஒரு ஆர்பிட்டில் ரொட்டேட் பண்ணிட்டு தான் இருக்குது. அதை வந்து நம்ம 3r கொண்டு போகணும். ஸோ அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும் நம்ம கன்சிடர் பண்ண பத்தாது, அங்கே கைனட்டிக் எனர்ஜியும் சேர்த்து தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் GMM டிவைடட் பை 2 இன்ட்டு R ப்ளஸ் ஃபைனலி அதை வந்து நம்ம 3r ரேடியஸ் கொண்டு வரோம். 3r 2rலேருந்து ஆர்பிட் ஆஃப் ரேடியஸ் 2r to 3r இல்லை, ஒரு சின்ன மிஸ்டேக் வந்துச்சுங்க. அதோட ஃபைனல் ரேடியஸ் வந்து 3r தானே. ஸோ GMM டிவைடட் பை 2 இன்ட்டு 3r மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். GMM டிவைடட் பை 2 இன்ட்டு 2r. இந்த பார்ட்டிக்கிளோட டோட்டல் எனர்ஜியோட ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன? மைனஸ் GMM டிவைடட் பை 2 இன்ட்டு R ப்ளஸ் ஹெச் தான். இந்த R ப்ளஸ் ஹெச்சை தான் இனிஷியலி R ப்ளஸ் ஹெச்சோட வேல்யூ 2r இருந்துச்சு, அதை வந்து 3rக்கு நம்ம கொண்டு போகிறோம். ஸோ அந்த R ப்ளஸ் ஹெச் தான் இனிஷியலி R ப்ளஸ் ஹெச் வாஸ் 2r, நவ் R ப்ளஸ் ஹெச் இஸ் 3r. ஸோ இது வந்து ஃபைனல் ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷனும் இது வந்து இனிஷியல் ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷனும். ஸோ வென் வி சால்வ் திஸ் இட் இஸ் மைனஸ் GMM டிவைடட் பை 6r ப்ளஸ் GMM divided by 4r. So the required energy equal to GMM divided by r into 1 by 4 minus 1 by 6 அப்படின்னு வந்துரும். So GMM by r into 2 by 24, 1 by 12 தானே வரும், is equal to 6 minus 4 divided by 24, 2 by 24 அல்லது 1 by 12. So your answer is GMM divided by 12r is the answer. First option the answer. Okay. ஸோ அந்த எங்கெங்கே நம்ம சேஞ்ச் இன் ஒர்க் டன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி எடுக்கிறோம், எங்கே வந்து சேஞ்ச் இன் டோட்டல் எனர்ஜி எடுக்கிறோம் அப்படிங்கிறத கவனமாக இருங்க. ரொட்டேட் பண்ணுற ஒரு ஆர்பிட்டில் ரொட்டேட் பண்ணுற ஆப்ஜெக்டாக இருந்தால் ஒர்க் டன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் டோட்டல் எனர்ஜி. ரெஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்டை வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்டு கொண்டு போகிறோம், அங்கே வந்து நம்ம ஒர்க் டன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் டோட்டல் எனர்ஜி எடுக்க தேவையில்லை, அங்கே வந்து ஒர்க் டன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த பாடி. Okay. If the density of earth is made twice without changing the radius, the acceleration due to gravity on the surface of earth will be. எர்த்தோட டென்சிட்டி வந்து ட்வைஸ் ஆகுது, acceleration due to gravity ஓட வேல்யூ என்ன சேஞ்ச் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த டென்சிட்டிக்கும் acceleration due to gravityக்கும் கனெக்ட் பண்ணுற ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, rho equal to 3g divided by 4 pi r into capital G. So acceleration due to gravity equal to 4 pi by 3 r rho g அப்படின்னு வந்துடும். 4 pi by 3 கான்ஸ்டன்ட் தான், ரேடியஸ் ஆஃப் எர்த் வந்து கான்ஸ்டன்ட் தான். ஸோ வாட் வி கேன் ஷோ, மிஸ்டேக் வந்துச்சா, ஒரு நிமிஷம், இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் வந்துச்சு. gravity equal to 4 pi by 3 r rho into capital G. 4 pi by 3 constant, capital G constant, radiusum constant சொல்லியிருக்காங்க. ஸோ gravity directly proportional to density. density வந்து twice ஆகிட்டா acceleration due to gravity double ஆகிடும். ஸோ initially it was 9.8 and now it is 19.6. இது வந்து சிம்பிள் கொஸ்டின் தான், பட் இந்த இக்குவேஷன் வந்து மைண்டில் இருக்கணுன்றதுக்காக தான் நான் இது சொன்னேன்.
கிராவிட்டிக்கும் எர்த்தோட டென்சிட்டிக்கும் நடுவில் இருக்கிற அந்த ரிலேஷன் வந்து ஜஸ்ட் உங்களை ரிமைண்ட் பண்ணுறது தான் இது சொன்னேன். இங்கே வந்து கிராவிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டென்சிட்டி தான். ஸோ டென்சிட்டி டபுள் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியும் அதே மாதிரி டபுள் வேல்யூக்கு வந்துடும். If the earth stops rotating about its axis, the acceleration due to gravity will be most changed at maximum gravity oda change வந்து எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. So due to the rotation, acceleration due to gravity varies as g minus r omega square cos square lambda. So g வந்து constant 9.8 தான், r omega square அதுவும் earth stops rotating about the axis அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூ வந்து எந்த இடத்துல மேக்ஸிமம் சேஞ்ச் இருக்கும். ஸோ வென் ஒமேகா பிகம்ஸ் 0, if the earth stops rotating about its own axis, the acceleration due to gravity will be most changed at. நம்ம பார்ப்போமே, இப்போ நம்ம போலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, இப்போ இதுதான் எர்த்து அப்படியே ரொட்டேட் ஆகுது. இந்த இடத்துல இக்குவேட்டர் தான், இக்குவேட்டரில் லாம்டா ஈக்குவல் டு 0, இங்கே வந்து லாம்டா ஈக்குவல் டு 90 டிகிரி ஆங்கிள் ஆஃப் லேட்டிடியூட். ஸோ கிராவிட்டி அட் த போல்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா, கிராவிட்டி அட் த போல்ஸ் வந்து லாம்டாவோட வேல்யூ இங்கே 90 டிகிரி கொடுத்துருங்க. ஸோ இந்த செகண்ட் டைம் வந்து அப்படியே கேன்சல் ஆகிடும். கிராவிட்டி அட் த போல்ஸ் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு ஜி. ஆனால் கிராவிட்டி அட் த இக்குவேட்டர் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, கிராவிட்டி அட் த இக்குவேட்டர் லாம்டாவோட வேல்யூ இங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. இட் இஸ் ஈக்குவல் டு ஜி மைனஸ் ஆர் ஒமேகா ஸ்கொயர்னு வந்துடும். இது இக்குவேட்டரில் இருக்கிற கிராவிட்டி, இது போலில் இருக்கிற கிராவிட்டி. எர்த்து ரொட்டேஷனில் இருந்தால் என்ன, ரொட்டேஷன் நிறுத்தினா என்ன, போலோட கிராவிட்டிக்கு வந்து எந்த சேஞ்சுமே இல்லை. இட் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு ஜி. பட் இஃப் ஸ்டாப்ஸ் ரொட்டேட்டிங், ஒமேகாவோட வேல்யூ வந்து 0 ஆகிடும். ஸோ இட் வில் அஃபெக்ட் ஒன்லி த கிராவிட்டி அட் த இக்குவேட்டர். ஒமேகாவோட வேல்யூ வந்து 0 வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. ஒமேகா வேல்யூ வந்து 0, ஒமேகா வேல்யூ 0 ஆயிடுச்சுன்னா அப்படின்னா கிராவிட்டி அட் த இக்குவேட்டர் பிகம்ஸ் g. That means the gravity at the equator increased by a quantity of r omega square. Initially அதோட வேல்யூ வந்து g minus r omega square. எர்த்தோட வேல்யூ நின்றுச்சு, எர்த்தோட ரொட்டேஷன் வந்து நின்றுச்சு அப்படின்னா அந்த r omega square வந்து 0 ஆகிடும். ஸோ இக்குவேட்டரோட கிராவிட்டியும் ஜிக்கு வந்துடும். ஸோ இட் வில் பி மோஸ்ட்லி அஃபெக்டட் அட் த இக்குவேட்டோரியல் ரீஜியன் ஆஃப் எர்த். செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். போலில் வந்து ரொட்டேஷனில் இருந்தாலும் ரொட்டேஷனில் இல்லைனாலும் போலோட கிராவிட்டி வந்து ஜி தான். இக்குவேட்டோரியல் கிராவிட்டி வந்து ஜி மைனஸ் ஆர் ஒமேகா ஸ்கொயர். ஸோ எர்த்து நிற்கிது, எர்த்தோட ரொட்டேஷன் நிற்கிது அப்படின்னா ஒமேகா 0 வந்துடும். ஸோ த கிராவிட்டி இன்க்ரீஸ்டு பை ஏ குவான்டிட்டி ஆஃப் ஆர் ஒமேகா ஸ்கொயர் அட் த இக்குவேட்டோரியல் ரீஜியன் ஒன்லி. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான். இதுவும் தியரி கொஸ்டின் தான். பட் இந்த இக்குவேஷன், இப்படி ஒரு இக்குவேஷன் இருக்குது, அதில் வந்து கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இதை சொன்னேன் நான். அண்ட் கோயிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இது கிராவிட்டி இல்லை, கிராவிட்டியிலேருந்து கொஞ்சம் அதிகமாக நான் கொஸ்டின் எடுத்தேன். ஏன்னா ஒரு 2-3 கொஸ்டின் மேபி கேட்டால் அது ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டைம் அதில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாலும் அது தப்பு இல்லைன்றதுக்காக தான் நான் கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-10 கொஸ்டின் அதிலேருந்து சூஸ் பண்ணேன். தென் திஸ் இஸ் ஃப்ரம் த கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். A body of mass 1 kilogram initially at rest explodes and breaks into 3 fragments of masses in the ratio 1:1:3. 2 pieces of equal mass fly off perpendicular to each other with a speed of 15 meter per second each. Then what is the speed of the heavier fragment? Conservation of momentum தான். எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு வரும்போது எக்ஸ்ப்ளோஷனில் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ வென்எவர் அன் எக்ஸ்ப்ளோஷன் ஹேப்பன்ஸ், இட் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் த இன்டர்னல் ஃபோர்ஸஸ். ஸோ நம்ம வந்து அங்கே எப்படி எடுத்துடலாம், மொமெண்டம் வந்து ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா ஆஸ் பர் த செகண்ட் லா ஆஃப் மோஷன் மொமெண்டம் வந்து கன்சர்வ்டாக தான் இருக்கும். ஸோ பிஃபோர் எக்ஸ்ப்ளோஷன் மொமெண்டம் 0 தானே. ஸோ ஆஃப்டர் எக்ஸ்ப்ளோஷன் momentum equal to vector p1 plus vector p2 plus vector p3 ன்னு எடுத்துலாமே. ஸோ தேர்ட் பார்ட்டோட மொமெண்டம் அப்படின்னா இட் இஸ் மைனஸ் ஆஃப் வெக்டர் p1 plus vector p2. இது வெக்டர் அடிஷன் தான், மறந்துடாதீங்க. ஸோ 1:1:3 ரேஷியோவில் தான் டிவைட் ஆகுது. ஆனால் அதில் இந்த 2 பேர் வந்து மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மாஸ் வந்து m, இதுவும் மாஸ் m தான். 2 பேரும் 15 மீட்டர் பர் செகண்டில் பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுது. ஸோ இதோட மொமெண்டமும் 2 பேரோட மொமெண்டமும் மேக்னிடியூட் ஈக்குவல் தான். ஸோ இந்த 2 மொமெண்டத்தோட ரிசல்டன்ட் வந்து இப்படி தானே இருக்கும். ஸோ திஸ் இஸ் வெக்டர் p1 ப்ளஸ் வெக்டர் p2. அதோட மேக்னிடியூட் எடுத்துட்டா ரூட் ஆஃப் p1 ஸ்கொயர் ப்ளஸ் p2 ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ஸோ தேர்ட் பார்ட்டிகளோட மொமெண்டம் வந்து எப்படி இருக்கும், இந்த 2 பேரோட மொமெண்டத்தோட
மொமெண்டம் சம்மோட ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இதுதான் P1 + P2 அப்படின்னா தேர்ட் பார்ட்டிக்கிளோட மொமெண்டம் வந்து இந்த டைரக்ஷனில் தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பேரோட மொமெண்டத்தோட ரிசல்டன்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரிசல்டன்ட் மொமெண்டம் மேக்னிடியூட் ஆஃப் வெக்டர் P1 + P2 எடுத்துட்டா இட் இஸ் ஈக்குவல் டு √ P1 ஸ்கொயர் ப்ளஸ் P2 ஸ்கொயர்னு இருக்கும் பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் வர்றதுனால. ஸோ m வந்து வெளியில் வரும் ஸ்கொயர்லேருந்து √ 15 ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயர். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 15 √2 m அப்படின்னு இருக்கும். ஸோ 15 √2 தான் இந்த ரெண்டு பேரோட மொமெண்டத்தோட சம். ஸோ தேர்ட் பார்ட்டிகளோட மொமெண்டம் வந்து இந்த ரெண்டு பேரோட மொமெண்டம் சம்முக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ வாட் வி கேன் சே இஸ் 15 √2 m ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ரெண்டு பார்ட்டிகளோட மாஸ் வந்து நம்ம m அப்படின்னு எடுத்துட்டா இதோட மாஸ் வந்து நம்ம 3m அப்படின்னு எடுத்துடணும். அதோட வெலோசிட்டி வந்து v எடுக்கலாம். ஸோ m வந்து கேன்சல் ஆகுது, 3 கேன்சல் ஆகுது. ஸோ வெலோசிட்டி ஈக்குவல் டு 5 √2 m/s அப்படின்னு இருக்கும். இங்கே நீங்கள் பாருங்கள், ஒரு நிமிஷம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவும் இல்லை. ஸோ மொமெண்டம் வந்து கன்சர்வ்டாக இருக்குது. ஸோ வெக்டர் P1 ப்ளஸ் வெக்டர் P2 ப்ளஸ் வெக்டர் P3 இது வந்து கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். பிஃபோர் எக்ஸ்ப்ளோஷன் அண்ட் ஆஃப்டர் எக்ஸ்ப்ளோஷன் டோட்டல் மொமெண்டம் ரிமைன் சேம். ஸோ P3 வந்து நம்ம எப்படி எழுதுகிறோம்? நெகட்டிவ் வெக்டர் ஆஃப் வெக்டர் P1 ப்ளஸ் வெக்டர் P2. அப்போது இதோட மேக்னிடியூட் ஆஃப் P3 அப்படின்னு எடுத்துட்டா மேக்னிடியூட் ஆஃப் வெக்டர் P1 ப்ளஸ் வெக்டர் P2 அப்படின்னு வந்துடும். P3யோட மேக்னிடியூட் வந்து நம்ம m3 × v3ன்னு எடுக்கிறோம். இந்த ரெண்டு பேரும் பெர்பெண்டிகுலர் இருக்கிறனால திஸ் இஸ் ஈக்குவல் டு √ P1 ஸ்கொயர் ப்ளஸ் P2 ஸ்கொயர் அப்படின்னு வருது பெர்பெண்டிகுலர் வெக்டர்ஸ். ஸோ P1 ஸ்கொயர் P2 ஸ்கொயர் வேல்யூ நம்ம ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சாச்சு. அதை வந்து நம்ம m3 × v3யோட ஈக்குவேட் பண்ணும்போது we will get the answer as 5 √2 m/s. புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் 2-3 கொஸ்டின் வேணும்னா நம்ம இதிலேருந்து சேம் கான்செப்ட்லேருந்து பார்ப்போம். A body of mass m at rest explodes into 3 pieces, 2 of which of mass m/4 each thrown off in perpendicular directions. இது மேபி நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும் தெரியும், அதனால தான் 2-3 எக்ஸாம்பிள் அதிலேருந்து எடுத்தேன். 2 particles m/4 each are thrown in perpendicular directions with velocities 3 and 4 m/s respectively. The third piece will be thrown off with a velocity of same question தான், கொஞ்சம் வேல்யூஸில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இனிஷியலி பார்ட்டிகளோட மாஸ் வந்து m, இது வந்து 3 பார்ட்டாக பிரியுது. 2 பார்ட்டோட மாஸ் வந்து ஒன்று m/4, அடுத்ததும் m/4. ஸோ தேர்ட் பார்ட் வந்து மாஸ் வந்து m/2 தான் இருக்கும். பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் தான் போகுது. நம்ம முன்னாடி கொஸ்டினில் எந்த ஐடியா யூஸ் பண்ணுமோ அதே ஐடியா தான் இது. ஸோ இது ஃபஸ்ட்டு 2 பார்ட்டிகளோட மொமெண்டம், அவங்களோட ரிசல்டன்ட் வந்து இப்படி தானே இருக்கும், √ P1 ஸ்கொயர் ப்ளஸ் P2 ஸ்கொயர். ஸோ தேர்ட் பார்ட்டிக்கிள் வந்து அந்த 2 பேரோட மொமெண்டம் சமுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். திஸ் இஸ் வெக்டர் P3. ஸோ நம்ம எப்படி எடுக்கலாம்? m3 × v3 இஸ் ஈக்குவல் டு √ P1 ஸ்கொயர் ப்ளஸ் P2 ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துடலாம். m3யோட மாஸ் வந்து m/2 × v3 ஈக்குவல் டு மற்ற 2 பார்ட்டிகளோட மாஸ் வந்து m/4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ m/4 வந்து காமனாக வெளியில் வந்துடும். √ 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு m/4 × 5 அப்படின்னு இருக்கு. ஸோ வாட் வி கேன் ரைட் இஸ் m/2 × v3 இஸ் ஈக்குவல் டு 5/4 m அப்படின்னு வரும். இது கேன்சல் ஆகும். திஸ் வில் பி 2. ஸோ v3 ஈக்குவல் டு 5/2 m/s. 2.5 இஸ் யுவர் ஆன்சர். போன கொஸ்டின் நம்ம எப்படி எந்த ஐடியா வச்சு சால்வ் பண்ணுவோமோ அதே ஐடியா தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, and the next one similar conservation of momentum தான். A 3 kg bomb explodes into 3 pieces. A flies with the speed of 40 m/s. 3 equal pieces தான். அப்போ அங்கே மாஸை பற்றி நம்ம கவலை வேண்டாம், m அப்படின்னு எடுத்துடலாம். 1 kg 1 kg 1 kg 3 kg பாம் தானே. A flies with the speed of 40 m/s and B with the speed of 30 m/s making an angle of 90 degree. So A flies off with a speed of 40 m/s. ஸோ இதுதான் ஏயோட டைரக்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க.
this is particle A. Mass வந்து 1 kilogram, speed is equal to 40 meter per second. B with a speed of 30 meter per second. B வந்து நம்ம இப்படி விட்டுறலாம். This is B moving 1 kilogram mass இருக்கு and it is moving with a speed of 30 meter per second and it is making an angle of 90 degree with respect to that of A. The angle made by the direction of C with respect to that of A. அப்போ எப்படி ஒரு தேர்ட் மாஸ் இருக்கும், அந்த தேர்ட் மாஸ் வந்து எந்த டைரக்ஷனில் போகுது, இல்லை அந்த தேர்ட் மாஸ் வந்து ஏயோட டைரக்ஷனோட என்ன ஆங்கிள் க்ரியேட் பண்ணுது அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ இது 1 kilogram 4 meter 40, இது 1 kilogram 30. ஸோ இதோட ரிசல்டன்ட் வந்து எப்படி இருக்கும், இதோட மொமெண்டம் வந்து 1 into 40 mass into velocity 40 Newton second. இதோட மொமெண்டம் வந்து 30 Newton second. ஸோ இதோட ரிசல்டன்ட் எடுத்துட்டா 50 Newton second. This is making an angle of alpha அப்படின்னு எடுத்துக்கங்க. ஸோ தேர்ட் பார்ட்டிக்கிள் வந்து இந்த டைரக்ஷனில் தானே போகும். This is the direction of the third particle. இந்த தேர்ட் பார்ட்டிக்கிள் C அப்படின்னு எடுத்திருக்கேன். அதோட மாஸ் வந்து 1 kilogram. ஸோ நம்ம தேர்ட் பார்ட்டிக்கிளோட மாஸ் வந்து 1, அதோட வெலோசிட்டி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் v3 ஈக்குவல் டு மொமெண்டம் வந்து 50. ஸோ தேர்ட் பார்ட்டிக்கிளோட வெலோசிட்டி வந்து 50 மீட்டர் per second அப்படின்னு வரும். திஸ் இஸ் மூவிங் வித் 50 மீட்டர் per second. இனி வெலோசிட்டி கேட்கலையே நம்மக்கிட்ட, த ஆங்கிள் மேட் பை த டைரக்ஷன் ஆஃப் C வித் தட் ஆஃப் A தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து இதை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். திஸ் ஆங்கிள் இஸ் டேக்கன் அஸ் ஆல்ஃபா. இது ஆல்ஃபாவாக இருந்தால் அதுக்கு எப்படியும் அங்கே ஒரு ஆப்போசிட் ஆங்கிள் வேணும். இது ஆல்ஃபானா இந்த ஆங்கிளும் ஆல்ஃபா தானே, இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் தானே இது. ஸோ இது ஆல்ஃபா. ஸோ அந்த லைன் நம்ம சூஸ் பண்ணிட்டா இது வந்து டைரக்ஷன் ஆஃப் A தான். திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் C. ஸோ ஏயோட ஏக்கும் சிக்கும் நடுவில் இந்த ஆங்கிள் தானே இருக்குது. இது மொத்தமாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 180 வரும். ஸோ திஸ் ஆங்கிள் இஸ் டேக்கன் அஸ் தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துடலாம். அதை புரியல அப்படின்னா நீங்கள் பாருங்கள், ஏ வந்து இந்த டைரக்ஷனில் போகுது, இது ஏ, இது பியோட டைரக்ஷன், இது சி வந்து இந்த டைரக்ஷனில் போகுது. திஸ் ஆங்கிள் வந்து நம்ம ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துருக்கோம். வேல்யூ தெரியாது, பட் கண்டுபிடிக்கலாம் நம்ம. அதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இது ஆல்ஃபா அப்படின்னா இது அதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் தான், எகெயின் ஆல்ஃபா. ஸோ ஏயோட டைரக்ஷனுக்கும் சியோட டைரக்ஷனுக்கும் நடுவில் இந்த ஆங்கிள் தானே இருக்குது. திஸ் ஆங்கிள் வந்து தீட்டா அப்படின்னு எடுத்தால் திஸ் இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா. அதான் சொன்னேன். ஸோ இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸி தானே, எப்படி எடுக்கலாம். ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம காஸ், இங்கே எல்லாமே காஸில் தான் கொடுத்துருக்காங்க. காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு அப்படின்னா 40, ஆப்போசிட் சைடு அப்படின்னா 50. ஸோ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 4/5 அண்ட் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 அப்படின்னு வரும். ஸோ த ரிக்வயர்ட் ஆங்கிள் தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் cos inverse of 4/5. pi minus cos inverse of 4/5ங்கிறது second option. Okay, so your answer is second option, pi minus cos inverse of 4/5. அதில் நியூமரிக்கல்ஸ் வந்து கொஞ்சம், அதாவது இந்த டயக்ராம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கலாம், பட் யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். அதான் நான் அந்த டைரக்ஷன் வந்து இன்னொரு பேஜில் வந்து மறுபடியும் நான் வரைஞ்சேன். ஏன்னா இது தீட்டா வந்து எப்படி பை மைனஸ் ஆல்ஃபா வருங்கிறதுலலாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் மேபி நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கு தான் நான் அந்த மேபி வேணால் நீங்கள் இப்போவே நோட் பண்ணிக்கோங்க. அந்த டயக்ராம் வந்து வரைஞ்சிட்டு இது ஆல்ஃபானா இது ஆப்போசிட் ஆங்கிள் ஆல்ஃபா, ஸோ திஸ் ஆங்கிள் வில் பி பை மைனஸ் ஆல்ஃபாங்கிறது கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், சிம்பிள் கொஸ்டின் தான். A bomb explodes into 3 parts of the same mass. The momentum of the 2 parts are -2pi. -2pi அப்படின்னா அது நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் தான் போகும். ஸோ திஸ் இஸ் -2pi அண்ட் another one is pj, பாசிட்டிவ் தானே. ஸோ இதோட ரிசல்டன்ட் வந்து இப்படி தானே இருக்கும். ரிசல்டன்ட் வந்து டைரக்ஷன் நம்ம எடுக்கும்போது
root of 2p the whole square plus p square அப்படின்னு வந்துரும். So this is equal to root 5p. So third particle will be having a momentum which is equal to the vector sum of magnitude of the vector sum of the other two parts. So this is equal to, this is p3. So nama magnitude of p3 equal to root of 5 times p அப்படின்னு இருக்கும். Simple question தான், p root 5. Okay. And going on to the next one, a shell of mass 20 kilogram at rest explodes into two fragments whose masses are in the ratio 2:3. 20 kilogram mass ரெண்டு பார்ட்டாக பிரியுது, 2:3 ரேஷியோவில் தான் பிரியுது. ஸோ நம்ம m1 அப்படின்னா 2/5 ஆஃப் 20 கிலோகிராமும், m2 அப்படின்னா 3/5 ஆஃப் 20 கிலோகிராம் தான். ஸோ ரெண்டு 20 கிலோகிராம். ஸோ இது வந்து எப்படி இருக்கும், 8 kg இருக்கும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 12 kg இருக்கும். ஸோ ரெண்டு பார்ட்டிகளோட மாஸ் வந்துச்சு. The fragments moves, the smaller fragment moves with the speed of 6 meter per second. So what is the kinetic energy of the larger fragments? Kinetic and larger fragment ஓட kinetic energy கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதோட velocity எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் நம்ம. ஸோ 0 equal to எப்படி இருக்கும், a shell of mass at 20 kilogram at rest explodes into two fragments. தான் 20 கிலோகிராமோட அந்த பெரிய பீஸ் ஒன்று வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு போகுது. ஸோ டோட்டல் மொமெண்டம் வந்து 0 ஆகணும் அப்படின்னா வெக்டர் p1 ப்ளஸ் வெக்டர் p2 ஒரு பார்ட் வந்து இந்த சைடு போகுது அப்படின்னா டோட்டல் மொமெண்டம் வந்து 0வாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் பார்ட் எப்படி போகணும், ஆப்போசிட் டைரக்ஷனில் போகணும். ஸோ நம்ம எடுக்கும்போது 0 இஸ் ஈக்குவல் டு வெக்டர் p1 இந்த ப்ளஸ் மைனஸ் வெக்டர் p2ன்னு எடுக்கணும். ஸோ p1 இஸ் ஈக்குவல் டு p2ன்னு வந்துடும். அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டிக்கிளோட மாஸ் வந்து 8, அதோட ஸ்பீடு வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்ட்டிக்கிள் 12 கிலோகிராம், அதோட வெலோசிட்டி வந்து தெரியாது. ஸோ v ஈக்குவல் டு 8 × 6 48 டிவைடட் பை 12 விச் இஸ் ஈக்குவல் டு 4 மீட்டர் பர் செகண்ட் தான் அந்த ஹெவியர் பார்ட்டோட மாஸ், ஸ்பீடு. ஸோ அதோட கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு half into மாஸ் ஆஃப் த பாடி வந்து 12 கிலோகிராம், ஸ்கொயர் ஆஃப் த வெலோசிட்டி அப்படின்னா 16. So what will be the value, 8. 12 into 8ங்கிறது 96 ஜூல் அப்படின்னு ஆன்சர் வரும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். தென் இப்போது இது வரைக்கும் நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் தான் பார்த்தோம். அண்ட் திஸ் இஸ் ஃப்ரம் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். A thin circular ring of mass m and radius r is rotating about an axis with constant angular velocity omega. The two objects each of mass m are gently attached to the opposite ends of the diameter of the ring. The ring now rotates with an angular velocity given by, ஒரு ரிங் வந்து ஒமேகா வெலோசிட்டியில் ரொட்டேட் ஆகுது. ஸோ ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னா L is equal to I ஒமேகா தான். ஸோ ரிங் வந்து இப்படி ஒமேகா வெலோசிட்டியில் ரொட்டேட் பண்ணும்போது ரெண்டு டயமீட்டர், ஒரு டயமீட்டரோட ரெண்டு எண்டில் வந்து ரிங்கோட மாஸ் வந்து கேபிட்டல் M, ரெண்டு சின்ன மாஸை வந்து நம்ம டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் சைடில் வந்து கனெக்ட் பண்ணுறோம், மெதுவாக நம்ம வைக்கிறோம். ஸோ இப்போ அதோட நியூ ஆங்குலர் வெலோசிட்டி என்ன, அட்டாச்சு ஜென்ட்லி அப்படின்னா அங்கே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவும் இல்லை எக்ஸ்டர்னல் டார்க் எதுவும் இல்லை. டார்க் இல்லை அப்படின்னா, டார்க் அப்படின்னா dl டிவைடட் பை dt தான். எக்ஸ்டர்னல் டார்க் எதுவும் இல்லை மீன்ஸ் ஆங்குலர் மொமெண்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ரிங்கு தான். ஸோ ரிங்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து இட் இஸ் சிம்பிளி mr square. So before placing the two masses and after placing the two masses, total angular momentum வந்து constant தான் இருக்குது. So what will be the solution? பாருங்கள், இனிஷியலி அந்த ரிங் மட்டும்தான் ரொட்டேட் ஆகுது. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து mr square, ஆங்குலர் வெலோசிட்டி வந்து ஒமேகா இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப்டர் பிளேசிங் த மாசஸ். அந்த மாசஸை வந்து நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிங்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து கேபிட்டல் mr ஸ்கொயர், இந்த ஒரு மாஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ஸ்மால் mr ஸ்கொயர். அந்த மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ mr ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்டு ஸ்மால் mr ஸ்கொயர் இன்டு ஒமேகா டேஷ் நியூ ஆங்குலர் வெலோசிட்டின்னு வந்துடும். ஆர் ஸ்கொயர் வந்து ரெண்டு இடத்துலையும் நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். ஆர் ஸ்கொயர் வந்து காமனாக தான் இருக்குது, வேறு கேன்சல் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ ஒமேகா டேஷ் இஸ் ஈக்குவல் டு m ஒமேகா டிவைடட் பை கேபிட்டல் M ப்ளஸ் 2 டைம்ஸ் ஸ்மால் m அப்படின்னு வந்துடும். m ஒமேகா டிவைடட் பை கேபிட்டல் M ப்ளஸ்
2m, that is third option. Okay. So next question பாருங்க, wheel having a moment of inertia of 2 kg meter square about its vertical axis rotates at the rate of 60 rpm, rotations per minute radian, rotations per minute, rotations per second அப்படின்னுலாம் வந்துட்டா அந்த angular velocity வந்து நம்ம radian per secondக்கு மாற்றணும். ஸோ இப்போ அதோட angular velocity வந்து 60 rotation per minute தான். ஸோ 60 into ஒரு rotation அப்படின்னா 2 pi radian per minute, ஒரு minute அப்படின்னா 60 second தான். ஸோ அது கேன்சல் ஆகிடுச்சா? ஸோ ஒமேகா 0 equal to 2 pi radian per second அப்படின்னு வந்துடும். The torque which can stops the wheel's rotation, wheelோட rotation வந்து நம்ம stop பண்ணணும் அப்படின்னா அதோட final angular velocity must be equal to 0. The torque which can stop the wheel's rotation in 1 minute would be equal to, so time required will be equal to 60 second. நம்ம equation of motion use பண்ணிடலாம், mixed concept equation of motion and torque. So omega equal to omega 0 plus alpha t அப்படின்னு வந்துடும். Final velocity 0, initial velocity 60 rotations per minute தான். So 60 into 2 pi by 60 வச்சு நம்ம multiply பண்ணுறோம். 1 rotation, அந்த conversion புரியாதவங்க கவனிங்க. 1 rotation அப்படின்னா 2 pi per minute அப்படின்னா செகண்டுக்கு மாத்திரம் 1 minute is equal to 60 second. இதை இங்கே நான் செப்பரேட்டாக எழுதுகிறேன். 60 rotation per minute தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 60 into 1 rotation அப்படின்னா 2 pi radian, 1 minute அப்படின்னா 60 second. ஸோ இந்த 60 கேன்சல் ஆகிடும். ஸோ எப்பயுமே rotations per minute வந்து radian per secondக்கு மாற்றுறதுக்கு you just multiply by 2 pi by 60. So initial angular velocity 2 pi which can stops the wheels rotation அப்படிதான் கேட்குறாங்க. ஸோ அது acceleration இல்லை, angular retardation தான். ஸோ minus alpha into time வந்து 60 second. ஸோ 60 alpha is equal to 2 pi and alpha is equal to 2 pi divided by 60. 2 pi by 60 தானே வருது. ஸோ that is equal to pi by 30 radian per second square. நம்மக்கிட்ட alpha கேட்கல, torque தான் கேட்டிருக்காங்க. and torque is equal to I alpha. Moment of inertia வந்து 2, alpha வந்து pi by 30. So your answer is pi by 15 Newton meter square. Pi by Newton meter square இல்லை Newton meter. Pi by 15 cancel ஆகும். 2 and 30 cancel ஆகி pi by 15 is the answer. Second option. Okay. இதுவும் related to torque தான். The instantaneous angular position of a point on a rotating wheel is given by theta equal to 2t cube minus 6t square. So what is the torque on the wheel becomes 0 at torque எப்போ 0 ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. torque அப்படின்னா dl divided by dt தான். ஸோ torque 0 ஆகுது அப்படின்னா dl divided by dt வந்து 0 ஆகணும். இல்லை angular momentum வந்து I omega, that should remain constant. angular momentum வந்து I வந்து already constant தான். ஸோ angular momentum வந்து constant ஆகணும் அப்படின்னா angular velocity வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். angular velocity constant means ஸோ angular acceleration ஓட வேல்யூ வந்து 0வாக இருக்கணும். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டைரக்ட் கொஸ்டின் தான், பட் நம்ம யோசிக்கிறது கொஞ்சம் இருக்குது அதில். டார்க் தான் நம்மக்கிட்ட டார்க் எப்போ 0 ஆகும் கேட்குறாங்க. டார்க்னா rate of change of angular momentum. So torque 0 means angular momentum should become constant. Angular momentum constant ஆகணும் அப்படின்னா angular velocity constant இருக்கணும். Velocity is constant means acceleration must be 0. So எந்த செகண்டில் acceleration 0 ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ theta தான் கொடுத்துருக்காங்க. ஸோ omega equal to d theta divided by dt. So we have to find the angular velocity. angular velocity எடுக்கும்போது ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டா 6t square minus 12t வந்துடும். ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3 into 2 6t square minus 12t. acceleration, angular acceleration alpha that is d omega divided by dt தான். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எப்படி வருது, 12t minus 12 அப்படின்னு வரும். angular momentum constant இல்லை angular velocity constant ஆகணும் அப்படின்னா ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 0 வரணும். ஆல்ஃபாவோட வேல்யூ 0 வரணும் அப்படின்னா 12t minus 12 வந்து 0 ஆகணும். இல்லை 12t equal to 12 or டைம் வந்து 1 second. ஸோ ஒரு செகண்டில் அந்த angular acceleration 0 ஆகும். ஸோ angular velocity becomes constant. angular velocity constant ஆயிடுச்சு அப்படின்னா torque will become 0.
So your answer is the first option itself. நோட் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இது வந்து கடைசி கொஸ்டின் தான். Two bodies, கடைசி கொஸ்டின் தானே? எஸ். Two bodies have their moments of inertia I and 2I and they are rotating respectively about their axis of rotation. If their kinetic energy of rotation are equal, their angular momentum will be in the ratio. Kinetic energy angular momentum, moment of inertia இந்த மூணு பேரை தான் ரிலேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த கைனெட்டிக் எனர்ஜியோட இக்குவேஷன் தெரியும், ½ into mv ஸ்கொயருங்க ஒரு தெரியும். இது டிரான்ஸ்லேஷன் கைனெட்டிக் எனர்ஜி தான். ரொட்டேஷனல் கைனெட்டிக் எனர்ஜி நம்ம எப்படி எழுதுவோம்? இட் இஸ் ஈக்குவல் டு ½ into I ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ஐயை வச்சு மல்டிப்ளை பண்ணுறேன், ஐயை வச்சு டிவைட் பண்ணுறேன். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு I ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் டிவைடட் பை 2iன்னு வந்துச்சா. இந்த I ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் த ஆங்குலர் மொமெண்டம் தான். ஸோ டிவைடட் பை 2i. ஸோ நீங்கள் இங்கே வந்து கைனெட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் டிவைடட் பை 2i அப்படிங்கிற ஈக்குவேஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே ரெண்டு பேரோடையும் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் ரொட்டேஷன் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆங்குலர் மொமெண்டத்தோட ரேஷியோ. ஸோ எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2i இன்டு இ. கைனெட்டிக் எனர்ஜி ரெண்டு பேருக்குமே சேமாக இருக்குது. கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் ரொட்டேஷன் ஆர் ஈக்குவல். ஸோ L1 டிவைடட் பை L2 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் I1 divided by I2, that is equal to root of two bodies have their moment of inertia I and 2i. So the ratio of angular momentum will be 1:√2. So the answer is third option. So இதான் இந்த செஷனில் கடைசி கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட் இயரில் ஆல்மோஸ்ட் மஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய எல்லா டாபிக்ஸை பற்றியும் நம்ம கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். இக்குவேஷன் வந்து நான் உங்களை ஞாபகப்படுத்தினேன். ஸோ அதில் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம், ப்ரொவைடட் யூ ஹேவ் டைம். ஸோ செகண்ட் இயர்லேருந்து இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸோட கூடி சீக்கிரம் நம்ம சந்திக்கலாம். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இதெல்லாம் ஒரு தடவை அது ஒர்க் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 கொஸ்டினாவது இந்த நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த டாபிக்ஸ்லேருந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கன்ஃபார்மாக நம்ம கொஞ்சம் இந்த டைமில் வந்து நம்ம எடுக்கிற எஃபர்ட்டோட ரிசல்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.